வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்ட கேள்வி. P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி x மற்றும் Q ஈக்குவல் டு XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீப்பெரு பொது வகுத்தினா HCFன்னு அர்த்தம், மீச்சிறு பொது மடங்குனா LCMன்னு அர்த்தம். நமக்கு இந்த மாதிரி LCM, HCF ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா LCM into HCF equal to P into Q. P into Qனா ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் அர்த்தம். இப்போ நமக்கு முதல்ல LCM தேவை, நமக்கு LCM கொடுக்கல, அப்ப என்ன பண்ணது அப்படியே எழுதிக்கலாம். LCM இன்ட்டு HCFனா நமக்கு Xன்னு கொடுத்துருக்காங்க, X ஈக்குவல் டு P இன்ட்டு Q. நமக்கு P வந்து கொடுக்கவே இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். P இன்ட்டு Q. நமக்கு வந்து Q வந்து XYன்னு கொடுத்துருக்காங்களா, XY. இப்போ நமக்கு LCM தான் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணலாம்னா LCM நம்ம இங்க வச்சுக்கிட்டு இந்த X மட்டும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். நமக்கு இங்க பெருக்கல் லெவலிங் வரும்போது வகுத்தலாம் வந்துருமா, அப்ப நமக்கு பை Xன்னு வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எக்ஸ் இருக்கு, மேலே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டுமே கட் பண்ணலாமா, எக்ஸும் எக்ஸும் கட் ஆயிடும். அப்போ நமக்கு மிச்சம் என்ன வருதுன்னா பியும் ஒய் மட்டும் தான் வருது. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து PY. இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், நம்பரை வச்சுதான் நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.